இங்க தோண்டுங்க. முத்து கொடு. ஓம் நமோ பூமேதஷ்டாமுதே துஷ்ட சாமி, இதான் நீங்க கேட்ட அக்னி மூலை. வீட்டை சுத்தி மந்திர வேலையை அமைஞ்சாச்சு. இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமா இருக்கலாம். போங்க. இனிமே இந்த வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. வழக்கம் போல் காலையில் வெளியே வந்து பார்த்தப்போ மந்திர வேலி அமைச்சதெல்லாம் கரிய கிடந்துச்சு சாமி. அதான் உடனே உங்ககிட்ட சொல்ல வந்தோம். நாம் எதிர்பார்த்ததை விட அந்த ஆத்மாவுக்கு வலிமை அதிகமாக இருக்கு. விதி விளையாடுது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்க சாமி? ஒருவருடைய நோக்கமும் செயல்பாடுகளும் நியாயமானதாக இருந்தால் அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதற்கு தெய்வ சக்தியும் விதிவிலக்கல்ல. சாமி என்ன சொல்றீங்க? நான் அமைத்து கொடுத்த மந்திர வேலையை பயன் இல்லாமல் போனதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆத்மா பக்கம் நியாயம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்க, மந்திர வேலை அமைக்கிறதுல நல்ல அனுபவம் உள்ளவங்க இவங்களே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஆத்மாவுடைய வலிமையை நாம புரிஞ்சுக்கணும். எப்படியாவது உங்க சக்தியை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்துற வழியை சொல்லுங்க சாமி. நிலைமை கைமீறி போச்சு. எல்லாம் ஆண்டவன் விட்டவன். கிளம்புங்க சாமி. நீங்களே எப்படி சொன்னா நாங்க எங்க போறது சாமி? யாரா இருந்தாலும் ஊர்வனி பயனை அனுபவிச்சே ஆகணும். சாதாரணமாக ஒரு கோவத்தில் பேசுனது இவ்வளோ விபரீதமாயிருச்சு. மேடம், வசந்த் சார் கிட்ட பேசினேன். அங்கே நடந்த என்கொயரியில் நம்ம வசந்த் சாரும் முத்தண்ணனும் நமக்கு ஃபேவராக தான் பேசியிருக்காங்க. பட் நம்ம செந்தில் சார் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பெரிய மைனஸ். பப்ளிக் யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம செந்தில் சாரே சொன்னது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. மேடம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ் ஆனாலும் லீகலாக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன முத்தண்ண, கார் ஓட்டத்தில் பெரிய கில்லாடி நீங்கள். வெறும் தடைக்கிறதோட மட்டும்தானா? அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? டிரைவிங்கில் நான் கெல்லியாக்கும். திண்ணையாக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்ததே நான் தான். சொல்லப்போனா நான் ஓட்டுறதுல பாதி கூட அவர் ஓட்ட மாட்டார். நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. என்ன தம்பி? உள்ள ஒரே போரா இருக்கு, அதை ஒரு டிரைவ் போலான்னு. சரி தம்பி, நானும் பிரியாவும் சும்மா தான் இருக்கிறோம். நாங்களும் கூட வரோம். என்ன பிரியா? ம், ஓகே. அண்ணே முத்தண்ணே, என்னண்ணே? இல்லை தம்பி, உள்ளே இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொன்னார். அதான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு. அதுக்கு இல்லைண்ணே. ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் தான் கூட போகிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்.
இப்போ ஆரம்பித்து வைக்கிறேன். தம்பி வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்களேன். என்னண்ணே? நிறுத்துங்க தம்பி, சொல்கிறேன். வகுத்த கலக்குது, நிறுத்துங்களே. நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி. ஓகே பிரியா, நீ டிரைவ் பண்ணுறியா? சாரி பாஸ், எனக்கு டிரைவிங் தெரியாது. நோ ப்ராப்ளம், நான் உனக்கு டிரைவிங் சொல்லித்தரேன். ஓகே பிரியா, நீங்கள் வந்துடு, நான் உனக்கு பேசிக்ஸ் சொல்லித்தரேன். ம். பிரியா, என்ன ராமையா, பிரியாவை நேத்துல இருந்து ஆளையா பார்க்க முடியல? ராமையா, என் பொண்ணு பார்த்தியா முத்து? சிட்டுக்குருவியாட்டம் சுத்திட்டு இருந்தா நடவே பாரு. எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். இது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம்.